குட்டி கதைகள். கதையின் தலைப்போ அது உன்னுடையதல்ல. ஒரு ஊரில் ராமசாமி என்ற சுயநலமிக்க செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஊருக்கு சென்று திரும்பும் வழியில் 30 தங்க நாணயங்கள் இருந்த பையை தொலைத்து விட்டார். அதனால் வருத்தம் அடைந்த செல்வந்தர் தனது நண்பரான பரமுவிடம் நடந்ததை கூறி புலம்பினார். சில நாட்கள் கழித்து பரம்பு ஊரிலிருந்து திரும்பி வரும் பொழுது ஒரு பையில் தங்க நாணயங்கள் இருப்பதை கண்டார். அந்த பை ராமசாமியுடையது என தெரிந்ததும் அதை பரமு ராமசாமியிடம் கொடுத்து விட்டார். பரமுவிடமிருந்து தங்க நாணயங்களை பெற்றுக்கொண்ட ராமசாமி இதை வைத்து ஒரு திட்டம் தீட்ட நினைத்தார். அவர் பரமுவிடம் தன் பையில் 40 தங்க நாணயங்கள் வைத்திருந்தேன். இந்த பையில் இப்பொழுது வெறும் 30 தங்க நாணயங்களே உள்ளது. அதனால் மீதி இருக்கும் 10 நாணயங்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று பரமுவிடம் கூறினார். பரமுவிற்கு மிகுந்த ஆச்சரியமாகிவிட்டது. பரமுவ மிகவும் நல்லவர், பிறரின் பொருளுக்கு ஆசைப்படாதவர். அவர் குணத்தை பற்றி அனைவருக்கும் தெரியும். அதனால் அந்த குழப்பத்திற்கு முடிவு கட்ட நண்பர்கள் இருவர் ஊர் தலைவரிடம் கூட்டிச் சென்றார்கள். விவாதத்தை கேட்ட ஊர் தலைவர் ராமசாமியிடம் நீ எத்தனை தங்க நாணயங்கள் தொலைத்தாய் என்று கேட்டார். அதற்கு ராமசாமி 40 தங்க நாணயங்களை தொலைத்தேன் என்று பொய்யாய் கூறினார். இப்பொழுது ஊர் தலைவர் பரமுவை பார்த்து நீ எவ்வளவு தங்க நாணயங்களை கண்டெடுத்தாய் என்று கேட்டார். அதற்கு அவர் 30 தங்க நாணயங்கள் என்று கூறினார் பரமு. இருவரின் பதிலை கேட்ட ஊர் தலைவர் ராமசாமியை பார்த்து பரமு கண்டெடுத்திருப்பது வெறும் 30 தங்க நாணயங்கள் உள்ள பையைத்தான். நீ தொலைத்ததோ 40 தங்க நாணயங்கள் உள்ள பை. எனவே இது உன்னுடையதாக இருக்க முடியாது. அதனால் அந்த தங்க பையினை பரமுவிடமே கொடுத்து விட்டு நீ யாராவது 40 தங்க நாணயங்களை கொண்டு வந்து கொடுத்தால் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன். அப்பொழுது நீ கிளம்பி வா என்று கூறினார் ஊர் தலைவர். இப்பொழுது பரமுவை பார்த்த தலைவர் நீ கண்டெடுத்திருப்பது ராமசாமியின் தங்க நாணயங்கள் கிடையாது. எனவே இதை நீயே வைத்துக்கொள் என்று கூறினார் ஊர் தலைவர். உனக்கு தேல் கொட்டிய கதை போல் ஊர் தலைவரின் தீர்ப்பை கேட்ட ராமசாமிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. பரமுவோ ராமசாமியை பார்த்து இனி நீ என் நண்பனாக இருக்க உனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். தன் கூறிய பொய்யால் தனக்கு நேர்ந்த நஷ்டத்துடன் நல்ல நண்பனையும் இழந்ததை எண்ணி வருத்தப்பட்டார் ராமசாமி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.